விவரங்களை அறிந்த பர்த்ருஹரி மன்னன் பெரிதும் மனோவியாகுலம் அடைந்தான். உயிருக்குயிரான அனங்கசேனையிடம் அவன் எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்தான். அவளோ கேவலம் குதிரைப் பாகன் ஒருவனிடம் தீரா மோகம் கொண்டிருந்தது அவனை மிகவும் வாட்டியது. அளவில்லா சோகத்தில் ஆழ்ந்து விட்டான். மனதைக் கவரும் உருவம், எளவனம் ஆகிய இரண்டிலும் ஆடவன் கொள்ளும் அபிமானம் வீழ்ந்தான். வில் போன்ற புருவங்களுடைய பெண்கள் உள்ளத்தில் மன்மதன்தான் விரும்பியதையே செய்வான். பெண்களின் எண்ணங்களையும் செயல்களையும் ஒருவராலும் அறிய முடியாது. குதிரையின் பாய்ச்சல், தேவேந்திரனின் இடி முழக்கம், பெண்களின் சித்தம், மனிதனுடைய பாக்கியம், அதிக மழை, மழையின்மை ஆகிய இவைகளை தெய்வத்தாலேயே தடுக்க முடியாது என்பார்கள். அவ்விதமிருக்க கேவலம் சாதாரண மனிதனால் என்ன செய்ய முடியும்? மேலும் பெண்களின் சஞ்சலம் நிறைந்த உள்ளத்தை கவருவதை விட ஒருவன் காட்டிலே புலியை பிடித்து விடலாம், ஆகாயத்தில் பறக்கும் பறவையை பிடித்து விடலாம், தண்ணீரின் நடுவே நீந்தும் மீனைக் கூட அவன் சுலபத்தில் பிடித்து விடலாம் என்பார்கள். அது மட்டுமல்ல, மலட்டுப் பெண்ணின் குழந்தை அரசுக்கட்டில் ஏறலாம் என்றும், வானத்தில் பூக்கள் மலர்வதைக் காண முடியும் என்றும் நினைக்கலாம். ஆனால் பெண்களின் உள்ளத்தில் புனிதத்தன்மையைப் பற்றி சிறிது கூட நினைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். இன்னும் தத்துவத்தை அறிந்தவனும் சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி, வாழ்வு, மரணம் ஆகியவற்றை நன்கு பிரித்துக் காட்டக்கூடியவனுமான அறிவாளியையே பெண்களின் நடத்தைகள் கெடுத்து விடுகின்றனவே. மன்மதனைப் போன்ற ஒருவனை அடைந்து சுகித்திருந்தாலும் பெண் உடனே மற்றொருவனை விரும்பத்தான் செய்கிறாள். சுயநலக்காரிகளான மங்கையர் சுபாவம் அத்தன்மையது என்று புனித உள்ளம் படைத்தோர் சொல்லுவார்கள். ஜபம், மந்திரம், தந்திரம், வினயம், அறிவு ஆகியவை இல்லாமலேயே பேரறிவு படைத்த ஒருவனையும் பெண்கள் ஒரு கணத்தில் ஏமாற்றும் சக்தி வாய்ந்தவர்கள். குடும்பத்திலிருந்தும் ஜாதியிலிருந்தும் தள்ளப்பட்டவன், நிகிரிஷ்டமானவன், அலட்சியம் செய்யக்கூடியவன், துஷ்டன், திண்டக்கூடாதவன் முதலானவர்களே மோகனாங்கிகள் விரும்பும் ஆடவர்களாவர் என்று கருதுகிறேன்.